சிலர் எந்த ஒரு உழைப்பையும் கொடுக்காம சும்மாவே இருக்கணும், ஆனா செல்வம் வந்து சேரணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு அழகான ஜென் கதை தான் இது. ஒரு மனிதன் நன்றாக இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன வருதுன்னா, அவன் ஒரு காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு வழி காட்டிக்கிட்டே முன்னாடி ஒரு மிருகம் போயிட்டு இருக்கு. அந்த மிருகத்தை பின்தொடர்ந்து இவன் போறான். போகும்பொழுது அந்த மிருகம் ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லா செல்வமும் குமிஞ்சு கிடக்கு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து இவன் நகரத்துல வந்து ரொம்ப வசதியா வாழறாங்கிற மாதிரி அந்த கனவு முடியுது. அதை கண்டு திடுக்கிட்டு விழிச்சவன் மறுநாள் பொழுது விடிகிற வரைக்கும் காத்திருந்தான். அந்த கனவுல வந்த மாதிரியே அந்த காட்டு பாதைக்குள்ள நடந்து போனான். தனக்கு முன்னாடி ஏதாவது மிருகம் வழிகாட்டிக்கிட்டே போதான்னு பார்த்தான். ஒரு மிருகமும் தென்படல. அசந்து போனவன் ஒரு மரத்தடியில ஓய்வெடுப்பதற்காக உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் எதிரில ஒரு மிருகம் படுத்திருக்கிறத பார்த்தான். அது ஒரு நரி. ஓ, இதுதான் நம்ம கனவுல வந்ததோ அப்படின்னு அதை உன்னிப்பா பார்க்கும் பொழுதுதான் கவனிச்சான். அதுக்கு 4 கால்களுமே எல்லாம் ரொம்ப சோர்வா படுத்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய சிங்கம் வந்து ஒரு தான் உண்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இறைச்சி துண்டை கொண்டு வந்து அந்த நரிக்கு பக்கத்துல போட்டுட்டு போயிடுது. அந்த நரி கால்கள் இல்லாதனால வேட்டையாட முடியாம அந்த சிங்கம் கொண்டு வந்து போட்ட இறைச்சி துண்டை சாப்பிட்டுட்டு தூங்கி போயிடுது. இவன் இதை பார்த்துட்டே இருந்தவன் அவனுக்கு ஒரு ஞானோதயம் பிறக்குது. இப்பதான் அந்த கனவோட அர்த்தம் புரியுது. நாம எந்த ஒரு சந்தேகமும் வைக்காம முழுமையா கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணை மூடிட்டு அப்படியே தொழுக ஆரம்பிச்சிடறான். ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே இருக்கான். அவனுக்கு முன்னாடி எதுவுமே வந்து விடல. அவனுக்கு செல்வம்லாம் எதுவுமே கிடைக்கல. மாறா அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுறான். சோர்ந்து போய் அப்படியே மயங்கி கீழே விழுந்து உறங்கி போகும்போது அவனுக்கு இன்னொரு கனவு வருது. அந்த கனவுல கம்பீரமா ஒரு குரல் சொல்லுது, முட்டாளே, அந்த நரியை போல் இருக்க நினைக்காதே, அந்த சிங்கத்தை போல் இருக்க பழகிக்கொள் அப்படின்னு சொல்லுது.